அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நூல் பரிந்துரை எஸ். ராமகிருஷ்ணன் கதைகள் 2ஆம் தொகுதி. உயிர்மை பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க இந்த நூலை. முதற் பதிப்பு டிசம்பர் 2014. இது ஒரு சிறுகதை தொகுப்பு. இதில் மொத்தமாக 89 சிறுகதைகள் உள்ளன. ஒவ்வொரு தலைப்பும் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். நிறைய புனைவு, ஒவ்வொரு பொருளும் பேசுகிற மாதிரி அவர் அவ்வளோ அருமையாக ஒரு கதையும் எழுதியிருக்காங்க. சொல்லப்படாத பகுதிகள்னு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒவ்வொரு கதையும் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. உங்களுக்காக சில வரிகள். 18ஆம் நூற்றாண்டின் மழை என்ற கதையிலிருந்து உங்களுக்காக சில வரிகள். காடு கடந்த காலத்தை ஒருபோதும் சேகாரம் செய்து கொள்வது இல்லை. நினைவுகளில் சிக்கிக்கொள்ளாமல் வனம் காலத்தினுள் சுழன்று கொண்டிருக்கிறது. மலைவாசிகள் காட்டை தங்கள் இதயத்தால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காடு ஒருபொழுதும் உறங்காதது. அதன் பிரம்மாண்டமான இயக்கம் மனிதர்கள் அறிய முடியாதது. காட்டின் நிசப்தம் அதன் மனிதர்களுக்குள்ளும் நிரம்பி இருக்கிறது. முதுவர்களின் மொழி இயற்கையில் வேரோடி இருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டியது அவர்களின் மொழியை அல்ல, மௌனத்தை.